கண்மணி அன்புடன் சரியில்ல. அன்பு வந்து அன்கான்ஷியஸா தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்றாரு. அதை பார்த்து கண்மணி வந்து கொஞ்சம் பரிதாபப்படுறாங்க. ஆனாலும் தடுக்க முடியல. தடுக்கிறதுக்கு வாய் வருது, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்த இதை பார்த்த அன்பு மேலும் மேலும் அவங்களுக்கு வெறுப்பாகிற மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வெண்ணிலா வந்து அதை பார்த்து என்ன நீங்கள் உங்கள் சுகர்லாம் அதிகமாக சாப்பிட்றாருன்னு சொல்லி அக்கறையாக போய் மாடியில் தனியாக இருக்கும்போது கேட்க, அதை வந்து கண்மணி பார்த்துடுறாங்க. இன்னைக்கு முதல் முறையாக கண்மணி வந்து அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு முழுசாக கேட்குறாங்க. அப்போ வந்து அன்பு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. நீ வந்து எங்கள் 2 பேரும் சேர விடாமல் என்னென்னலாம் பண்ண, லொக்கேஷனை போய் மாற்றி காட்டுக்குள்ளே மாட்ட விட்ட, பல விஷயங்கள் நீ தானே பண்ணுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்ல, கண்மணி வந்து இதெல்லாம் பண்ணது வெண்ணிலாவா, இவ்வளோ மோசமாக இருக்காளுன்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு சொல்லிடுறாரு. இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் வந்து அன்புகிட்ட போய் அவங்க பாசமாக பேசுகிற மாதிரி தெரியல. அதே நேரம் அவர் வந்து முயற்சியை கைவிடுற மாதிரி தெரியல. அவர் தண்ணி அடிக்க போகிறேன் வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி ரொம்ப ரகலை பண்ணுறாரு. கார்த்தி எல்லாரும் சொல்லி தடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் முடியல. கண்மணியோட அம்மா வந்து ஒரு கட்டத்தில் கோவமாயிடுறாங்க. அவங்க எழுந்து போய் அன்பு ஒரு அறையவே செஞ்சுறாங்க. ஏன்னா இது இவ்வளோ பெரிய ஷாக்கு. அப்போ கண்மணி வெளியில் போயிடுவாங்களா இந்த விஷயத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்க, அன்போட அம்மா வந்து அது கனவுல கண்டிருக்காங்க. அவர் அறையிற மாதிரி. ஆனால் நிஜத்தில் அறையணும்னு தான் நினைக்கிறாங்க போல. ஆனால் அறைய முடியல. ஆக மொத்தம் கண்மணி வந்து தூரத்துலேருந்து அன்பை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.